ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வந்துட்டு வேட்டையாடுற சிங்கம் கிடையாது, வேடிக்கை காட்ட வர்ற சிங்கம் அப்படின்னு சொல்கிற மிஸ்டர் உருட்டுமன்னன் சீமான் அவர்களே, நீங்கள் இத்தனை 15 வருஷமாக கட்சி ஆரம்பிச்சாயிருக்குமா? என்னென்னதெல்லாம் வேட்டையாடினீங்க? புலி, நாங்கள் வந்து புலி சொல்கிறீங்களே, அந்த புலி என்னதெல்லாம் வேட்டையாடி கிழிச்சுது? இல்லை, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சந்திக்கிறதுக்கு அவருடைய பிரச்சாரம் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, வாராருன்னா ஒத்திக்கிட்டு பேசாமல் இருக்க வேண்டியதுதான். உங்களுக்கு என்ன அதில் விமர்சனம் பண்ண வேண்டியதுன்னு கேட்குறேன். நீங்கள் என்ன இது கட்சி ஆரம்பிச்சிருந்தீங்க? நான் திரும்ப எல்லா வீடியோலும் கேட்பேன், திரும்ப கேட்பேன். அதாவது நாம் தமிழ் கட்சி சீமான் என்ன மாணவ கட்சி ஆரம்பிச்சிருந்தாரோ அதை பார்க்க வேண்டியதானே கேட்குறேன். இல்லை, முதல் பேட்டியில் கேட்குறாங்க, ப்ரெஸ் பீப்புள் ஒரு இடத்துல கேட்குறாங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மக்கள் சந்திக்க போகிறாரு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, கருத்து இருக்கிறது, அதை பற்றி நம்ம என்ன சொல்ல வேண்டியதுன்னு போயிட்டாரு. திரும்ப காரில் போகும்போது இன்னொருத்தவங்க கேட்குறாங்க, அப்பா அதுக்கு பய சொல்கிறாரு. அதாவது திரும்ப கேட்கும்போது இவரால் ஒரு வந்து அதாவது விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா தூக்கி பிடிக்கிறது, உயர்த்தி பிடிக்கிறது இவரால் பொறுத்துக்க முடியல. அதான் நிதர்சனமான உண்மை. என்ன சொல்ல கேட்டிங்கன்னா, அதாவது மக்கள் சந்திக்கிறதுனா என்னதுங்க? இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, மக்கள் பிரச்சனை எல்லா இடத்துலையும் களத்தில் போகிறாங்களா, அதான் மக்கள் சந்திப்பு. சும்மா அந்த ரோட் ஷோ போகிறது, கூட் ஷோ போகிறது, இதெல்லாம் மக்கள் சந்திப்பா? சரி, நான் தெரியாமல் வைக்கிறேன். இதே சீமானவர்கள் தான் அவரை பற்றி இதுக்கு முன்னாடி ப்ரெஸ் பீப்புள் கேட்கும்போது, அதாவது இவர் விஜய்க்கு எதிராக போகிற தொடுக்காமல் இருந்தார்ல, அப்போ கேட்கும்போது, இல்லை நம்மளை மாதிரி தம்பி வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு மக்கள்கிட்ட போயிட முடியாது. இப்போ நான் நடந்து போகிறேன்னா நான் வந்து சரசமாக மக்களோட போயிடுவேன். ஆனால் அவர் அப்படி கிடையாது, அவர் வந்து கொஞ்சம் மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கார். அதனால் தம்பி போனால் சில சிக்கல்லாம் வரும். அதனால் அது நம்மளை மாதிரி அவரால் தம்பியால் செய்ய முடியாது. அவரால் அதை செய்யணும் என்ன வருதா தம்பிக்கு, அதுவே பாராட்டக்கூடியது அப்படின்னு சொன்னால் இந்த வாய் தான் இப்போ உட்காந்துட்டு இந்த ரோட் ஷோ போகக்கூடாது, கூட் ஷோ போகக்கூடாது. எல்லா கட்சிகளும் இப்போ நான் சொல்கிறேன், முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இப்போ எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? உங்களை மாதிரி மக்களாக பின்னிட்டு இருக்காங்களா? அவங்க வந்து ஒரு வேனில் வந்துட்டு ஒரு பிரச்சாரத்தில் வந்து இப்படி தானே போகிறாங்க, அப்படி தானே போக முடியும். சில பேரால் அப்படி போக முடியும், சில பேர் போக முடியும். நீங்களாம் சின்ன கட்சி, சின்ன இப்போ நீங்கள் வந்து சாதாரண மக்களோட போனால் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு கூட்டம் கூடாது. ஆனால் விஜய் அப்படி கிடையாது, இவருக்கும் தெரியும், இந்த சீமானுக்கும் தெரியும். ஆனால் இப்போ முழுக்க விஜய்க்கு எதிராகவே பார்த்தீங்கன்னா விமர்சனம் வைக்க வேண்டியது. இதில் ஒரு நல்ல ஒரு காமெடின்னு கேட்டிங்கன்னா, அந்த பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா நறுக்கு நூறுகளே கேட்டார், நீங்கள் இப்படி விமர்சனம் வச்சுட்டே இருக்கீங்க, அவங்க சேர்ந்து பேச அவங்களை கண்டுக்கவே மாட்டாங்களே. உடனே ஒரு கோவம் வந்துட்டு சீமானுக்கு, என்ன கண்டுக்க முடியும்? நான் கேட்குற கேள்விக்கு ஏதாவது பேச முடியுதா? அதாவது நீ வந்து பாஜக எதுக்குற, அப்போ காங்கிரஸ் எதுக்க மாட்டேங்க, நீ டிஎம்கே எதுக்குற, அப்போ ஏன் அதிமுக எதுக்க மாட்டேங்க? இதை ஒட்டா ஒன்றும் தெரியாது. இல்லை, நீங்களே மாறி அதாவது திமுக எதிர்ப்பீங்க, அப்புறம் திமுக காலில் போய் விழுவீங்க, இங்கே அதிமுக எடப்பாடி சித்தப்பா இப்படி மாறி உருட்டுவார் சீமான். அது தவறு கிடையாதான், சொல்றதெல்லாம் புழுவுனி. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க தானே அவர் எதிர்க்க முடியும். இப்போ செத்தப்பம்மை ஆனால் அடிப்பானா? என்னையே திரும்ப புத்திசாலித்தனமாக கேட்டுட்டு இருக்காரு. இல்லை, எனக்கு புரியல. அது செத்து போச்சு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேலே காங்கிரஸும் அதிமுக மக்களை தீர்ப்பு கொடுத்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. ரெண்டுமே ஆட்சியில் இல்லை. ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு தைரியமாக வராரு. நீ எதுக்கு வந்துட்டு செத்தப்பா அடிக்கலன்னு கேட்டால், செத்து போச்சியா, செத்ததெல்லாம் நாங்கள் தொடக்கூட மாட்டோம். விஜயவுக்கு அதான் பழக்கம். இப்போ இந்த மாதிரி சீமானமெல்லாம் கெட்டு போனது, செத்த சாப்பிட்றலாம் தொடைய மாட்டார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பூசாரி, இந்த வாத்தியாரி, இவங்கள மாதிரி அடித்து பெரிய ஆளாக கிடையாது. விஜயவர்கள் டைரக்டா ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கவங்கள எதிர்த்தே வராரு. அப்போ யார் வந்து பெரிய ஆளு? இல்லை, நான் தெரியாமல் இருக்கிறேன். இல்லை, அவனா பார்த்தீங்கன்னா அந்த மொக்கத்தனமா உடனே வந்து ஏன் அவ்வளோ கேள்வி கேட்க முடியும்? கேட்குற கேள்வியில் கரெக்டாக கேட்காரா, எதிர்த்து அடிக்காரா? அவர் என்னைக்காவது உங்களை பற்றியோ உங்கள் கட்சிக்காரங்களை பற்றியோ ஏதாவது விமர்சனம் பண்ணுறாரா? இந்த சின்ன கட்சிகளை பற்றி அவர் நீட்டார் அரசியல் பண்ணுறாருல, இப்போ வந்தாரா? அவர்கிட்ட வந்து கற்றுக்கிடுங்க. மிஸ்டர் உருட்டுமன்னன் சீமான் அவர்களே, ஒரு அரசியலை எப்படி பண்ணணும், ஒரு பெரிய மனுஷனா எப்படி நடந்துக்கணும், ஒரு பொதுவெளியில் எப்படி நடந்துக்கணும், அவரை பார்த்து கற்றுக்கிடுங்க. அதை விட்டுட்டு மேடையிலேருந்து இறங்கி போய் கையை முடிக்க சண்டை போகிறது, சும்மா தரைக்குற விமர்சனம் பண்ணுறது, அது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தம்பிங்கிறது, இன்னைக்கு வந்து ரோட்டை அடிப்பட்டு சாவாங்கிறது, என்னதெல்லாம் பிரச்சனை கேட்குறேன். இதுக்கு முன்னாடி தளபதி விஜயவல் இந்த கட்சி ஆரம்பிச்சு வரும்போது தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணோட இருக்குன்னு சொன்னார்ல, அப்போ என்ன கலாச்சாரு? அதாவது ஒன்று தமிழ் தேசியம் சொல்லு, இல்லைன்னா திராவிடம் சொல்லு. அது என்ன சாம்பார் கருவாட்டுக்கு ரெண்டு மிக்ஸ் பண்ணி சொல்கிற மாதிரி, ஒன்று அந்த பக்கம் நெல் இல்லை இந்த பக்கம் நெல், நடுவில் நின்னா லாரி அடித்தான் சாவ அப்படின்னு நான் பயங்கரமாக கலாச்சாரல. இன்னைக்கு சீமானவர்கள்ட்ட இந்த மதுரை விமான நிலையத்துக்கு பேர் வைக்கிற சம்பந்தமா, அதாவது மதுரை விமான நிலையத்துக்கு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா தேவர் பேர் வைக்கணும்னு சொல்றாருல, இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சைகள் கிளம்பிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா தேவரையா பேர் வைக்கணும்னு சொல்றாங்க, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா இமானுவேல் சேரன் அவங்களுடைய பேர் வைக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, ரெண்டு பேருக்குமே பொதுவாக நான் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன் மண்ணுடைய பேரை வைக்கணும்னு சொல்றேன் அப்படின்னு வந்து பயங்கரமாக ஒரு அதாவது சமரசம் பண்ணி வைக்கிறாராம். ரெண்டு தரப்புக்கிட்டையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேர் வாங்கணும்ட்டு சமரசமாக ஒரு பதில் சொல்றாரு. ஸோ நான் கேட்குறேன், இப்போ மட்டும் நீங்கள் நடுவில் நிற்கலையா? ஒன்று நீங்கள் இந்த பக்கம் நிற்கணும், இல்லை அந்த பக்கம் நிற்கணும். யார் வந்து எல்லாருக்குமான தலைவர் அப்படின்னு பார்க்கணும், யார் சாதிக்கான தலைவர், யார் எல்லாருக்குமான தலைவர்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்து நீங்கள் கருத்து சொல்லலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு என்ன வருது இல்லை, நம்ம இவங்களையும் பகிச்சிடக்கூடாது, இவங்களையும் பகிச்சிடக்கூடாது. இந்த சமூக மக்களுடைய ஓட்டு நம்மளுக்கு வேணும், இந்த சமூக மக்கள் ஓட்டுகளும் வேணும். அதாவது தேவர் சமூக மக்களுடைய ஓட்டு நம்மளுக்கு வேணும், தேவேந்திர குல சமூக மக்களுடைய ஓட்டு நமக்கு வேணும். இப்படி நீங்கள் கருதுறீங்களே. ஸோ இப்போ நீங்கள் இப்படி கருதும் போது இந்த தமிழ்நாட்டில் இன்னுமே தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கிற மக்கள் நிற்கிறாங்க, திராவிடத்தை தூக்கி பிடிக்கிற மக்கள் நிற்கிறாங்க. மக்கள் நம்மகிட்ட இருக்காங்களா இல்லையா? அதை நாமும் தமிழ் தேசத்துக்கு முன்னுரிமை கொடுக்கவங்க தான். நான் தமிழன் தான், எனக்கு அந்த பச்சை அதிகம், அதனால் மாற்றிக்கிறது கிடையாது. ஆனால் இன்னுமே
திராவிடத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்க மக்கள் தமிழ் தேசியம் புரியாம திராவிடம் வந்து பெருசு, திராவிடம் தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துன்னு சொல்லிட்டு அதை நம்பிட்டு இருக்க மக்கள் இருக்காங்க. புரியுதுங்களா? அதனாலதான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி 2 பேருக்கும் பொதுவாக அந்த தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணோட இருக்கணும்னு சொன்னார். ஓகேவா? நீங்க எப்படி அரசியலுக்காக நீங்க பாக்குறீங்களோ உங்களுக்கு உள்ளுக்குள்ள யார் பேர் வைக்கணும் ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா அது பொது வெளியில சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு எல்லாருக்குமான அரசியல் கட்சி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாட்டை திரும்ப சொல்லிட்டா யார் பேரை வச்சா இப்ப மட்டும் ஏன் நான் நேற்று ஒரு வீடியோ போட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு எதிராகவே தேர்ந்தெடுத்த மக்கள் பேசினாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படிதான் விஜய் அவர்கள் அவர் ஒரு கட்சியோட தலைவராக ஒரு கட்சி ஆரம்பிச்சு வரும்போது எல்லாருக்கும் பொதுவா அவரும் ஜெயிக்கணும். சும்மா அந்த கட்சி ஆரம்பிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் வரல. அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் நிலைமை அவருக்கு தெரியும். அதனாலதான் ரெண்டையுமே சமரசம் சொன்னாரு. அன்னைக்கு அவர் அதை சொன்னது மட்டும் பெருசா ஒரு தற்குறி மாதிரி, அவருக்கு அறிவியல் இருக்கிற மாதிரி ஒன்னு இந்த பக்கம் நிலை அந்த பக்கம் நிலை சொன்னீங்களா? இப்ப நீங்க மட்டும் எந்த பக்கம் நிக்கீங்க? உங்களை இப்ப நிக்க முடியல. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கால சூழ்நிலை வரும்போது அவங்க ஒவ்வொரு விதமான முடிவுகள் எடுப்பாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம காட்டுறதா முயற்சி பண்ணுவாங்க. ஒரு அரசியல் தளத்துக்கு வந்துட்டா, அதாவது இப்ப திருமாவளவர்கள் அப்படி காட்ட நினைக்க மாட்டாரு. இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்படி காட்ட நினைக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க பின்னாடி அந்த சாதி அமைப்புகள் ஒரு கட்டமைப்பு தான். அவங்க சாதி கட்சி தலைவர் தான் முன்னெடுக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிடும். அந்த மக்கள் தான் முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ ஆனால் விஜய் அவர்கள் முன்னாடி வரும்போது அவர் எல்லாருக்குமான தலைவர் அப்படின்னு அவர் காட்ட முற்படுவார். ஸோ அப்படிங்கும்போது எல்லாருக்குமா பொதுவாக தான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதை எடுக்க முடியும். நல்லா புரிஞ்சு தெரியும் நினைக்கிறேன். நான் ஜெயிக்கணும். நம்ம ஜெயிச்சாதான் நம்ம தமிழுக்கு எதுவுமே பண்ண முடியும். நம்ம முதல்ல என்ன பார்க்கணும்? நம்முடைய தமிழன் ஒருத்தன் தமிழ்நாட்டை ஆளணும். அப்படிதான் என்ன மேலோங்கி இருக்கு. ஸோ சீமானுக்கும் தமிழை தான் தமிழ்நாட்டை ஆளுங்கிற என்ன தான் மேலோங்கி இருந்தா அவர் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை நான் என்ன சொல்லுவேன், உங்க கருத்துக்கு ஒரு ஒத்து போனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கையும் வேண்டாம், அரவணைக்க வேண்டாம், அவரை கண்டுக்காம விட்டுலாம். தம்பி அவனோட முடிஞ்சா அவன் ட்ரை பண்ணி ஜெயிச்சுக்கிட்டுப்பா அப்படின்னு அதாவது பெருசா அவர் வந்து விமர்சிக்கணும் அவசியம் இல்லாம நீங்க கடந்து போய் உங்களுடைய எதிரி யாரு அப்படின்னு தான் அவங்க விமர்சிக்கணும். ஆனா அதை பண்ணாம எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து தளபதி விஜய் அவர்களே விமர்சிக்கிறதையே முதற்கட்டமாக கொண்டு செயல்படுறீங்கன்னா அப்ப உங்களுடைய நோக்கம் இப்ப என்னமா இருக்கு? நீங்க மறுபடியும் யாரோட ஆட்சி வரும்னு நினைக்கிறீங்க? நீங்க விஜய் அவர்கள் விமர்சிக்க விஜய் அவர்கள் தாழ்த்து நினைச்சா திரும்பவும் பாத்தீங்கன்னா திமுக தான் வளர்த்து விடுறீங்க. திமுக விமர்சிக்கிறத விட இப்ப விஜய் அவர்கள் விமர்சிக்காரு. அப்ப இவருடைய நோக்கம் என்னங்கிறத மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிடும். அதாவது இவருடைய மெயின் ஃபோக்கஸ் இப்போ விஜய் எதிர்க்கிறதா தான் இருக்கு. எல்லா இடமும் பாருங்க, எல்லா பிரஸ் மீட்லையும் பாருங்க, விஜய் விமர்சிக்க தான் குறிக்கோள் வச்சுட்டு இருப்பார். ஸோ அப்படிப்பட்ட இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழருக்காக எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்களே. அவர் உருட்டுவார். அவர் 1008 உருட்டுவார். இப்போ கூட சொல்லுவார், நான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வச்சு அரசியல் பண்ண வந்ததில்ல, மக்களுக்கான அரசியல் பண்ண வந்தவன். நான் கேட்குறேன், இல்லை இந்த டயலாக் பேசுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சமாவது தகுதி இருக்கா? இந்த மக்களை வச்சு பிளப்பு தடத்துல ஒரு அரசியல் பண்ணுறதே முழுக்க நீங்கள் மட்டும்தான். சீமான் மட்டும் தான் அந்த மக்களை வச்சு அரசியல் பண்ணிருக்காரு. அதாவது இந்த ஈழ மக்கள் இருக்காங்கல்ல, அந்த ஈழத்தமிழர்கள் அவங்கள வச்சு ஒரு அரசியலை ஏற்படுத்திட்டு அவங்கள வச்சு புலப்புத்திட்டு இருக்கவர். இவருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷங்கள் இருக்குமா. இவர் எந்த ஒரு பெரிய ஒரு படமும் டைரக்ட் பண்ணல, நடிக்கல, இவருக்கு எந்த ஒரு தொழிலுமே கிடையாது. ஆனால் முழுக்க இதை மட்டும் வச்சுமே சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்காரு. யாராவது இதை பார்த்துருக்காங்க? அவருக்கு என்ன தொழில் இருக்கு? இப்போ விஜய் அவர்கள் இவ்வளோ ஆண்டு காலம் சினிமா அடிச்சிட்டு இருந்தாரு, கோடி கூட வச்சிருக்காரு, அவர் வந்து மாற்றம் எல்லாம் பண்றாரு. அவர் ஒரு லக்ஸரி கார்ல வராருன்னா அவர் சம்பாதிச்ச காசு. இவரு 11 வருஷமா எதுவுமே பண்ணல. இதுக்கு முன்னாடி பெருசாலாம் டைரக்ட் பண்ணல, 2 படங்கள் டைரக்ட் பண்ணிட்டு அவ்வளவுதான். இது 11 வருடங்களா இவர் சுபோகமா லக்ஸரியா வாழ்றாருல, இது எப்படி இருந்து அவருக்கு வருது? எவனா சொல்லுங்களா, எப்படிதான் வருது அவருக்கு? இவர் வந்து மக்களை வச்சு பிளப்புட்டு அரசியல் பண்ணலையா? அந்த மக்களை வச்சு முழுக்க தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேர்ல தமிழுடைய உன்னிச்சை தூண்டி அரசியல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எப்படி விமர்சனம் பண்றீங்க? அதுக்கு என்ன தகுதி இருக்கு? அவர் இப்போ வரைக்கும் தான் சொந்த காசு செலவு பண்ணி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் முழுக்க திருநிதிக்கிற பேர்ல ஒரு அரசியல் பண்ணிட்டு இவரு மக்களை வச்சு பிளப்புட்டு அரசியல் பண்ணலையா? சும்மா போட்டுக்கிட்டு எதை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஓவரா பேசிக்கிட்டு, எதை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக சம்பு சுத்திக்கிட்டு, எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சா அதை எதிர்க்கணும். விஜய் அவர்கிட்ட வந்து கத்துக்கிடுங்க, பெரிய மனுஷனை எப்படி அரசியல் கட்சி நடத்தணும்ட்டு. ஸோ இந்த ஆளுக்கு எத்தனை நம்ம பள்ளி கொடுக்குறது இருந்தாலும் இந்த ஆள் பேசும்போது அதை பார்த்துட்டு நம்ம திருப்பி பள்ளி கொடுக்காம இருக்க முடியல. ஸோ அதுக்காக இந்த பதிவு போடுறோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த நேரத்தில் ஒரு பதில் கொடுக்குன்னு நினைக்கிறேன். இந்த மூஞ்ச பார்த்தாலே இதுக்கு பதில் கொடுக்க தோணாது. இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஜென்மமே தெரியல. இந்த ஜென்மத்தை பாருங்க, இதுக்கு ஒரு நல்ல பேரை நீங்களே வைங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு பட்ட பேர் சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை ராமசாமி மாதிரி சனிக்கிழமை விஜய் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து இல்லை, நாம் வந்து எப்பவுமே ஒரு உருவ கேள்வி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இருந்தாலும் இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு இது பேசும்போது கதறும் போது இதுக்கு ஏதாவது ஒரு பல்லடி கொடுக்க நம்ம தோணுது, ஒரு மிதிக்குன்னு தோணுது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இதை பற்றி நான் பேசலை. ஏன்னா இது சும்மா உட்காந்து விஜயோடைய பர்சனல் லைஃப்லாம் பற்றி பயங்கரமாக கேவலம் விமர்சிட்டு இருக்கு ஜேர்னலிஸ்டாக இது இந்த விஷயத்தில். சரியா இருந்தாலும் நமக்கு அதனால தற்கொலை ரொம்ப கேவலமாக இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்து போயிடுவேன். இருந்தாலும் இன்னைக்கு எதாச்சும் வந்து கண்ணில் இந்த அதாவது சனிக்கிழமை விஜய்னு சொல்லி இது போட்டு பேசின ஒரு வீடியோ வந்து பார்க்க முடிஞ்சு. ஸோ அதை பார்த்த உடனே மக்கள்கிட்டே கொண்டு போயிடலாம். அதாவது தமிழை வச்சு கத்துடைய தோழர் தளபதியோட தோழர்கள் இருக்காங்கல்ல, ஸோ நீங்களே ஒரு நல்ல பேராக இதுக்கு வைக்கணும், இதுக்கு பொருத்தமான பேராக இருக்கணும். அதான் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இருக்கிற லட்சணத்தில் இவரு விஜய்க்கு பேர் வைக்க வேணாம்.
ஏதாவது அசிங்கமாக சொல்லக்கூடாது பொது வெளியில், அதனால் கடந்து போகிறேன். ஸோ இதுக்கு ஒரு நல்ல பேரை வைங்க. மற்றபடி இதை விமர்சனம் பண்ணுறதுக்குலாம் இது வந்து ஒர்த்து கிடையாது. இது தர லோக்கல், ஓகேவா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி விடவும் கேவலமானது இது, ஓகேவா? சரி, ஓகே. இதை பார்க்கும்போது, இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் தோணுச்சு, நீங்கள் என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சிங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.